1974 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி கரெக்டா ஒரு 47 வருஷத்துக்கு முன்னாடி வானத்துல ஒரு 130 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பொருள், வட்ட வடிவமான பொருள் பூமியை பார்த்து வருது. இதை நிறைய பேர், ஒரு கிராமமே பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது பூமி மேல மோத போகுது. அது விமானமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல விமானமா இருக்காது, எரிக்கல்லாக விண்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதுவும் இருக்காது, ஏலியன்களாக இருக்குமா, பறக்கும் தட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொருள் கரெக்டா 8:38 அப்படிங்கிற ஒரு டைம்ல பூமியில் வந்து அடைகிறது, அந்த ஒரு மலையில விழுகிறது. அந்த பொருளை பார்ப்பதற்காக மனிதர்கள் போனாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அங்கே போலீஸ் அதிகாரிகள் போறாங்க. அடுத்ததா ராணுவம் வருது. ராணுவம் காவல்துறை அதிகாரிகளை அப்புறப்படுத்துகிறார்கள். அடுத்ததா நடந்த மர்மங்கள் என்ன? இது இன்றளவும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா? இப்படி ஒரு மர்மம் இருந்தது, உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா பரவாயில்லை. தெரியவில்லை அப்படின்னா இதை கொஞ்சம் நபர்களுக்கு ஷேர் பண்ணி தெரிய வச்சுக்கலாமே. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரோஸ்வெல் 1947 அமெரிக்கால இந்த மாதிரி ஏலியன்கள் வந்துட்டாங்க, அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுந்துருச்சு இப்படின்னு சொல்ற பலவிதமான டாபிக் உலகம் முழுவதுமா பரவிட்டு இருக்கிற ஒரு தருணம். நிறைய பேர் நான் இந்த மாதிரியான பறக்கும் தட்டை பார்த்தேன், இல்லாட்டி விண்கலம் பார்த்தேன் இப்படின்னு சொல்ற இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே பலதும் பொய்யாக இருந்தது. நிறைய பேர் அவங்களுடைய கற்பனையிலேயே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு கட்டத்துல, அதாவது 1974 ஒரு கிராமமே சேர்ந்து ஒரு பறக்கும் தட்டை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்ப்பதற்கு அரசாங்கம் எந்தெந்த வடிவில் முயன்றது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கதை. ஸோ ரோஸ்வெல் அப்படிங்கிறத பார்த்தோம். இது அமெரிக்கானா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வேல்ஸ் ரோஸ்வெல் அப்படிங்கிற இங்கிலாந்து, கிரேட் பிரிட்டனில் நடந்த மிக முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இன்றளவும் இந்த பறக்கும் தட்டு, வேற்று கிரகவாசிகளை பற்றி ஆய்வாளர்கள் இவங்க எல்லாம் செல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்ஸ் ரோஸ்வெல் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி பெர்வின் மலை அப்படின்னு சொல்லலாம். இந்த பெர்வின் மலையில கீழே இருக்கக்கூடிய ஒரு கிராம மக்கள் தான் இப்படி ஒரு தருணத்தை பார்க்குறாங்க. விமானமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விமானத்தினுடைய பாகம் கீழே விழுந்தா கண்டிப்பா நிலநடுக்கம் வராது. அது விழுந்த அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே 3.7 4.7 ரிக்டர் அளவுகோலில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. என்னடா விமானம் கீழே விழுந்து நிலநடுக்கமா அப்படின்னு சொல்லி மக்கள் பீதியில உறைகிறார்கள். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, எப்பா இங்க ஒரு விமானம் விழுந்துட்டு இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ காவல்துறை அதிகாரிகள் வராங்க. வந்தவங்க கிராம மக்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. நிறைய கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. என்னமோ அசம்பாவிதம் நடக்க போகுது, எங்க உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி குடும்பம் குட்டியா எல்லாத்தையும் தூக்கிட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. கொஞ்ச நேரத்திலே, காவல்துறை அதிகாரிகள் வந்த கொஞ்சம் நேரத்திலேயே விமானப்படை அப்படிங்கிறது வருது, அதாவது ராயல் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வருது. இந்த ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்து அடுத்ததா கொஞ்சம் நேரத்திலேயே ராணுவம் அப்படிங்கிறது வரி வரியா பல வண்டிகளிலும் வருகிறார்கள். என்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த வில்லேஜ், அந்த கிராம மக்கள் முழுவதும் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். பத்திரிகையாளர்கள் அங்கே அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டா கிடையாது, எல்லாருமே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். என்ன நடக்கு அப்படிங்கிறதே தெரியல. சரி, வந்து விழுந்த பொருள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளிடம், ராணுவத்திடம், இல்லாட்டி விமானப்படையிடம் கேட்டபோது அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்ததாக இருந்த நபர்கள், அதாவது 1974 இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல ஒரு நர்ஸ் அப்படிங்கிறவங்க மிக முக்கியமான ஒரு நபருக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. பெரிய கட்டிடம் அளவுக்கு இருந்துச்சு, ரவுண்டா இருந்துச்சு, பச்சை கலர்ல மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அது விழுந்து கொஞ்ச நேரத்திலே பயங்கரமான ஒரு சப்தமா இருந்தது. அங்கிருந்து உடல்கள் சிதறின. ஆனா அது மனித உடல்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அது வேற்று கிரகவாசிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பத்திரிகையாளர், அந்த ரிப்போர்ட் கொடுக்குறவங்க இவங்க கிட்ட ராணுவம் வருகிறது. ராணுவம் வந்த பிறகு அந்த நர்ஸுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னோம் பாருங்க, இவங்க கொடுத்த பத்திரிகை செய்தியோ இல்லாட்டி இந்த மாதிரியான செய்தி அந்த பத்திரிகையில் வெளிவந்ததா என்று கேட்டால் அதுவும் இல்லை. 1974 இந்த பேட்டி எடுத்த நபர் 1979 மர்மமாக இறந்து விடுகிறார். ஸோ யாருக்குமே இந்த செய்தி வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறது பிரிட்டனுடைய அரசாங்கம். அப்படின்னா அங்க என்ன நடந்தது? வந்தது வேற்று கிரக வாசிகள் தானா?
கேள்விகள் ஆயிரம் போக போக தான் இங்கே அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு சில நபர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி சில நபர்கள் கண்டுபிடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? 1979 அங்கே போன ஒரு நபர் தான் காரணம். அந்த நபருடைய பெயர் ஆர்தர் ஆடம்ஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த ஆடம்ஸ் அப்படிங்கிறவர் கார்கோட் அப்படிங்கிற விமானத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் எலக்ட்ரானிக் என்ஜினியரா இருக்கார். இவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த இடத்துல இந்த பெர்வின் மலையில ஏதோ வந்து விழுந்துச்சுன்னு சொன்னாங்களே, வேல்ஸ் ரோஸ்வெல் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னு அந்த இடத்துல ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வருகிறார். ஸோ அந்த அந்த இடத்தை சுற்றியான பகுதிகள் இதெல்லாம் பார்க்கும்போது பாறையில ஒரு விதமான உலோகம் அப்படிங்கிறது தென்படுது. அந்த உலோகத்தை அவர் கையில் எடுத்து பார்க்கிறாரு. கையில் எடுத்து பார்த்த பிறகு லேபுக்கு ஏதாவது டெஸ்ட்டுக்கு அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லி பல லேபுக்கும் டெஸ்ட்டுக்கு அனுப்பி விடும்போது இந்த மெட்டல் எங்கிருந்து கிடைச்சிச்சு, இது பூமியில் இருக்கிற மாதிரியான மெட்டலா இல்லையே அப்படின்னு சொல்ற ஒரு கண்டுபிடிப்பு இல்லாட்டி ஒரு ரிசல்ட் வெளியில வருது. அவருக்கு அடுத்த ஆச்சரியம் என்னன்னா, அந்த மெட்டல்ல சின்னதா வோல்டேஜ் வர்றதையும், அதாவது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதையும் அவர் பார்க்கிறார். ஸோ இதை பற்றியான ஏதாவது இன்ஃபர்மேஷனை நம்ம ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி லண்டனில் இயங்கிக் கொண்டிருந்த டெய்லி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தை தொடர்பு கொள்கிறார். நான் இப்படி ஒரு இடத்துக்கு போனேன், பச்சை கலரில் எனக்கு ஒரு உலோகம் கிடைச்சிச்சு, அந்த உலோகத்தை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது இந்த மாதிரிலாம் ரிசல்ட் வருது, இது என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே விழுந்தது மிகப்பெரிய அளவில் இருந்த ஒரு பறக்கும் தட்டா. இந்த மாதிரியான கேள்வியை டெய்லி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகைக்கு கேட்கிறார். அந்த பத்திரிகை சொல்றாங்க, நீங்க என்னென்ன கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத ஒரு வாசகமா இல்லாட்டி ஒரு செய்தி ஆர்டிக்கலா வெளியிடுங்க, நாங்க எங்க செய்தி ஊடகத்தில் வெளியிட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் எழுத நினைக்கிறார், எழுதி கொண்டே இருக்கிறார். ஆனா அப்போதான் இங்கிலாந்து அரசாங்கம் இவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. எக்காரணம் கொண்டும் இதை பற்றி நீங்க வெளியில பேசக்கூடாது, அப்படி பேசினா அது நம்ம நாட்டுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பறக்கும் தட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது 25 வருஷத்துக்கு பிறகு சில நபர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. ஆனா அதன் பிறகும் இது பறக்கும் தட்டா இருக்காது, மிகப்பெரிய அளவில் மலைகள் இல்லாட்டி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும். அப்படி நிலச்சரிவு ஏற்பட்டதால் அந்த சப்தம் இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கேட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை கவர்மெண்ட் சார்பாக சொல்லுகிறார்கள். சரி, இந்த தியரிக்கு மத்தியில வானத்துல இருந்து ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அது வேற எதுவுமே கிடையாது, விண்கல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, அந்த விண்கல்லுக்கான எஞ்சிய பகுதிகள் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை, அது பூமியை வந்தடைவதற்கு முன்பாகவே சாம்பலாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ விண்கல் வந்தது, அந்த விண்கல் பூமியை வந்து அடைவதற்கு முன்பாகவே சாம்பலாகி விட்டது. அப்படி இருக்கும் நேரத்தில் எப்படி நிலச்சரிவு ஏற்படும்? நிலச்சரிவு ஏற்பட்ட அதே நேரத்தில் எப்படி நிலநடுக்கம் ஏற்படும்? இப்படி பல கேள்விகளுக்கு மத்தியில அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சில விஷயத்த வெளியில சொல்றாங்க. இந்த சப்தம் கேட்ட 30 நிமிடங்களுக்கு பிறகு வானத்துல பலவிதமான லைட்ஸ் வந்தது அப்படிங்கிறது தான். ஃபிளாஷ் லைட் மாதிரி அங்கங்க மின்னி கொண்டு இருக்கும் லைட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி. இதுதான் 25 வருஷத்துக்கு பிறகு அந்த உண்மை என்ன சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நபரை தேட வைத்த ஒரு கூற்று அப்படின்னு சொல்லலாம். வந்து விழுந்துருச்சு, 30 நிமிடத்திற்கு பிறகு அங்கங்க லைட், ஃபிளாஷ் லைட் அப்படிங்கிறது ஏன் எரிந்தது? இதுக்காக நிறைய பேர் அவங்களுடைய தேடுதலை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நபர் தான் ரஸ் கெல்லட் அப்படிங்கிறவர். இந்த ரஸ் கெல்லட் அப்படிங்கிறவர் ஒரே ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார். அதாவது நம்ம ஊர்ல எப்படி ரைட்ஸ் டு நோ இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, நமக்கு தேவையான சில விதமான இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட் இருந்து வாங்கலாம். அதே மாதிரி இங்கிலாந்து அரசாங்கத்திடமும் என்ன வாங்கலாம், அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கலாம். அதுக்காக அவர் அப்ளிகேஷனை போடுறார். அந்த அப்ளிகேஷனுக்கு அவங்க ரிப்ளை அனுப்புறாங்க. அந்த ரிப்ளைல தான் 1974 ஜனவரி மாதம் 23, 24, 25 இந்த 3 தினங்கள், அதாவது அன்னைக்கு நைட்ல இருந்து 2 தினங்கள் கண்டினியூஸா ஒரு ஆபரேஷனை செஞ்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ராணுவமும் விமானப்படையும். அதற்கு ஆபரேஷன் போட்டோ ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லி பெயர் போட்டிருக்காங்க. போட்டோ ஃபிளாஷ் ஆபரேஷனா என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 10 விமானங்கள் அப்போ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு நைட்டு 8:38க்கு இந்த மாதிரியான ஒரு பொருள் வந்து விழுந்திருக்கிறது. அதற்கு கொஞ்ச நேரத்திலேயே விமானப்படையினுடைய விமானங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த விமானங்கள்ல 80க்கும் அதிகமான ரொம்ப பெரிய பிரைட்டா இருக்கக்கூடிய ஃபிளாஷ் லைட்டை பயன்படுத்துறாங்க. அப்படி ஃபிளாஷ் லைட்டை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய காடுகள் முழுவதுமாக தேடி பார்க்கிறார்கள், என்னவாவது இருக்கா, ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. சரி, இது ஆபரேஷன் போட்டோ ஃபிளாஷா இருந்துச்சுன்னா அடுத்த நாள் விடியல் காலையில இவங்க என்ன செய்யறாங்க, இதே விமானப்படை போட்டோகிராஃபிக் சர்வேயிங் அப்படிங்கிற ஒரு சர்வேல ஈடுபடுது. அந்த மொத்த மலைகளையும் அவங்க என்ன செய்யறாங்க, புகைப்படம் எடுக்கிறார்கள். வித்தியாசங்கள் ஏதாவது தெரிகிறதா அப்படிங்கிற மாதிரியான புகைப்படங்கள் தான். அப்படின்னா அங்க ஆபரேஷன், மிலிட்டரி ஆபரேஷன் நடந்தது என்பதை கண்டுபிடிக்கிறார் இந்த கெல்லட்.
மிலிட்டரி ஆபரேஷன் மட்டும் கிடையாது, ஒரே ஒரு பறக்கும் தட்டாக மட்டும் இருக்காது, வேறு ஒரு பறக்கும் தட்டும் வந்திருக்க வேண்டும். இல்லாட்டி வந்த பறக்கும் தட்டை கிட்ட இருக்கிற கடல்ல கொண்டு இவங்க போட்டிருப்பாங்க. யாரு? இங்கிலாந்தினுடைய ராணுவம் அப்படியே கொண்டு டம்ப் பண்ணியிருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த உயிர்கள், அது வேற்று கிரகவாசிகளாக இருக்கலாம், அவங்கள ராணுவத்தினுடைய வண்டியில் வைத்து எங்கோ கொண்டு சென்று விட்டார்கள். இதுதான் கெல்லட் அவர்களுடைய வாதமாக இன்றளவும் இருக்கிறது. சரி, கெல்லட் இப்படி சொல்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி வேறொரு கேள்வியும் நமக்குள்ள வரலாம். கெல்லட் இப்படி சாதாரணமா சொல்லல, அவர் நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்றார். அதே இரவு 1974 ஜனவரி 23ஆம் தேதி கிட்டத்தட்ட 999 ஃபோன் கால்ஸ் யாருக்கு போயிருக்கு? கிட்ட இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. நாங்க பறக்கும் தட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம், இல்லாட்டி வேற்று கிரகவாசிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு இடங்களில் இருக்கும் வெவ்வேறு மனிதர்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த விஷயத்தை பார்த்தாங்க? விண்கல் அப்படிங்கிறது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்களே, அந்த ரிப்போர்ட்டை ஓவர் கம் பண்ற மாதிரி இங்க இத்தனை மனிதர்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்திங் ராங். இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, பல நபர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது ராணுவத்தை சேர்ந்த நபர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரஷ்யா நமக்கு எதிராக ஒரு மிசைல் அனுப்பிட்டாங்க, ஒரு ஏவுகணை அனுப்பிட்டாங்க, அந்த ஏவுகணை இந்த இடத்துல வந்து விழுந்துருச்சு, அதனால நாங்கள் மிலிட்டரி ஆபரேஷன் செஞ்சு அந்த ஏவுகணையை சுத்தப்படுத்தினோம். இதை மட்டும் உலக நாடுகளுக்கு பெரிய அளவில் தெரிஞ்சிருந்தது என்றால் ஒரு உலகப் போர் வந்திருக்கலாம், அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ரஷ்யா ஒரு கட்டத்தில் நிராகரிக்கிறது. அதே மாதிரி இங்கிலாந்தும் இது அன்அஃபிஷியல் நியூஸ் தான், நாங்கள் அஃபிஷியலாக இந்த நியூஸை வெளியில விடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இங்க ஏவுகணைகள் விழவில்லை. எதேச்சா இயற்கையாக நடந்ததா என்று கேட்டால் நிலநடுக்கம் ஒரே நேரத்தில் வராது. நிலச்சரிவு வந்த பிறகு நிலநடுக்கம் வந்தது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணவே முடியல. இப்படி பல நேரங்களிலும் இந்த இடத்துல வந்து விழுந்தது ஒரு பறக்கும் தட்டாகத்தான் இருக்கும், இல்ல இங்கிருந்து ஏலியன்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஏலியன்களுக்கும் மனிதருக்கும் ஏதோ விதமான சண்டைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பல கட்டுக்கதைகளா உண்மை கதைகளா இன்றளவும் தெரியாத மர்மங்கள் நீடித்து வருகின்றன. இந்த கெல்லட் அவர்கள் இன்னைக்கும் அவருடைய சோதனையை செய்து வருகிறார். இன்னைக்கும் நிறைய விதமான அப்ளிகேஷனை பல கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். நீங்க செஞ்ச அந்த அப்ளிகேஷன் இல்லாட்டி நீங்க செஞ்ச அந்த ஆபரேஷன்ஸ் அதனுடைய டீடைல்ஸ் தாங்க, அதனுடைய புகைப்படத்தை தாங்க, அதனுடைய வீடியோவை எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஒரு சட்ட போராட்டத்தையே நடத்தி வருகிறார். அதனால தான் இது வேர்ல்ஸ் ராஸ்வெல் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. சரி, இந்த நேரத்தில் நாம யோசிக்க வேண்டியது என்ன? எதுக்காக அரசாங்கம் இதை மறுக்க வேண்டும், இல்லை எதுக்காக அரசாங்கம் இதை மறைக்க வேண்டும்? பல காரணங்கள் இருக்கலாம். நமக்கும் வேற்று கிரகவாசிகளுக்கும் ஆல்ரெடி கான்டாக்ட் இருக்கு அப்படிங்கிறத மனிதர்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல சில நாடுகளுக்கு வேற்று கிரகவாசிகளிடமிருந்து டைரக்டா சில கட்டளைகள் வருகிறது, இல்ல சில விதமான டெக்னாலஜி பாஸ் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத மக்களால் வேறு சில நாடுகளால் அக்செப்ட் பண்ண முடியாது. இல்ல இது எல்லாமே கண் துடைப்பு இப்படின்னு சொல்லி பல ரீசன்ஸ் இருந்தாலும் இன்னும் இதனுடைய தேடுதலும், வேற்று கிரகவாசிகள் வந்திருக்கிறார்களா வரவில்லையா, வந்தவர்கள் என்ன செய்தார்கள் இப்படிங்கிற பல சோதனைகளும் இதே பூமியில் நம்முடைய விஞ்ஞானிகளால் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. பூமியும் தாண்டி விண்வெளியிலும் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா அப்படிங்கிற தேடுதலை நம்முடைய அறிவியல் செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது, பட் மர்மம் அப்படிங்கிறது நிலவி கொண்டேதான் இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் 1980 நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் வேறொரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ ரோஸ்வெல் அப்படிங்கிறது, அடுத்ததா வேர்ல்ஸ் ரோஸ்வெல் அப்படிங்கிறது, பெர்வின் மலையில் இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யம் நடந்தது. இது இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக இருந்தால் கொஞ்சம் நபர்களுக்கு ஷேர் பண்ணலாம்ல. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லாரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள், உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், மாணவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்களேன். ஸோ தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.